நீங்க லேட்டஸ்ட் ஜேஜேகே எபிசோட் பார்த்துட்டு ஃபைட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆஸ்ட்ரானமி டிகிரி தேவையோன்னு ஃபீல் பண்ணீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் இல்ல. கிராரா ஓஷியோட கர்சர் டெக்னிக் லவ் ரெண்டோஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கன்ஃபியூசிங்கான எபிலிட்டில ஒண்ணு. இது மேக்னெட்டிசமா, கிராவிட்டியா, எதுக்கு ஸ்டார்ஸ்லாம் வருது? அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல இந்த டெக்னிக்கை ரொம்ப சிம்பிளா பிரேக் டவுன் பண்ண போறேன். கிராரா எப்படி மிகுமியையும் பாண்டாவையும் ஒரு சர்க்கிள்குள்ள சுத்த விட்டாங்க, அண்ட் ஏன் கல்லிங் கேம்ல கிராரா ஒரு பெஸ்ட் சப்போர்ட் சாசர்னு உங்களுக்கு புரியும். வாங்க சதர்ன் கிராஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த காம்ப்ளெக்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் மறந்துருங்க. இந்த டெக்னிக்க ஒரு வீடியோ கேம் குவெஸ்ட் இல்லனா ஒரு செக் பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி யோசிங்க. கிராராவோட டெக்னிக் சதர்ன் கிராஸ் கான்ஸ்டலேஷன் கிராக்ஸ பேஸ் பண்ணி இருக்கு. இந்த கான்ஸ்டலேஷன்ல மொத்தம் 5 ஸ்டார்ஸ் இருக்கு. எர்த்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்டார்ஸ் இருக்கோ அதை வச்சு கிராரா ரேங்க் பண்ணுவாங்க. இதுல மொத்தம் 5 இருக்கு. ஃபர்ஸ்டா இமை தான் இருக்கிறதுல க்ளோசஸ்ட், செகண்டா ஆக்ரக், தேர்ட் மிமோசா, ஃபோர்த் கினன் அண்ட் ஃபைனலா கேக்ரக்ஸ். இதுதான் ரொம்ப தூரமானது. கிராரா இந்த ஸ்டார்ஸ் நேம் கர்சர் நினைச்சிருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் மேல வேணாலும் போடலாம். அது பீப்புள்ஸ், கர்சர்ஸ் இல்ல கார், ராக் மாதிரி ஆப்ஜெக்ட்ஸா கூட இருக்கலாம். ஒன்ஸ் உங்க மேல இந்த ஸ்டார் மார்க் ஆகிடுச்சுன்னா நீங்க 2 ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரூல் நம்பர் 1, செக் பாயிண்ட் ரூல். நீங்க ஸ்டார்ஸோட கரெக்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணாத வரைக்கும் டார்கெட்டை தொட முடியாது. இத ஒரு லாக்டு டோர்ஸ் இருக்கிற ஹால்வே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க மேல ஸ்டார் 1 இமை இருந்தா நீங்க ஸ்டார் 2 ஹேக்ரக்ஸ் டோரை தான் ஓபன் பண்ண முடியும். நீங்க லைனை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார் 3 இல்லனா ஸ்டார் 4 கிட்ட போக ட்ரை பண்ணீங்கன்னா அந்த டெக்னிக் ஒரு இன்விசிபிள் வாலை கிரியேட் பண்ணிடும். உங்களால அவங்க பக்கத்துல கூட போக முடியாது. ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தள்ளி விட்டுரும். இதனாலதான் மெகுமியால கிராராவை தொட முடியல. மெகுமி மேல ஆக்ரக்ஸ் ஸ்டார் 2 மார்க் பண்ணி இருந்துச்சு. கிராரா அவங்க மேலயும் கினான் ஸ்டார் 4 மார்க் பண்ணிக்கிட்டாங்க. மெகுமி ஸ்டார் 2ல இருக்கிறதால அவன் முதல்ல ஸ்டார் 3 மிமோசா இருக்கிற ஆப்ஜெக்ட தொட்டாதான் கேம் அவனை ஸ்டார் 4 கிட்ட போக விடும். அவன் இன்னும் மிமோசா ஆப்ஜெக்ட கண்டுபிடிக்காததால கிராராவை அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. லிட்டரலி இன்வின்சிபிள். ரூல் நம்பர் 2, மேக்னெட்டிசம் ரூல். இதுதான் கிராராவோட அட்டாக்கிங் ஸ்டைல். 2 ஆப்ஜெக்ட்ஸ் மேல சேம் ஸ்டார் மார்க் பண்ணிருந்தா ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸையும் ஒன்னா இழுத்து ஒட்ட வச்சிரும். கிராரா பாண்டா மேல ஹிமாய் மார்க் பண்ணாங்க. தென் ஒரு ராக் இல்லனா கார் மேலயும் ஹிமாய் மார்க் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் சேம் நேம் இருக்கிறதுனால யூனிவர்ஸ் நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு சொல்லி ஸ்லாம் 2 பேரையும் மோத விடும். இது ஆப்போனன்ட்ட ஒரே இடத்துல நிக்க விடாம ஓடிட்டே இருக்க வைக்கும். நீங்க நின்னு கூட யோசிக்க முடியாது. காஸ் டெப்ரிஸ் கார் ஏன் உங்க கூட இருக்கவங்க கூட உங்க மேல வந்து மோதுவாங்க. ஒன்லி நீங்க ஒரே ஸ்டார் மார்க் பண்ணிருந்தா மட்டும்தான். சோ அகாரிய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ஏன் இவ்வளவு பெரிய ஓபி டெக்னிக்கா இருக்கு. கிராரா எப்பயும் அகாரி மேல கடைசி ஸ்டாரான கேக்ரக்ஸ மார்க் பண்ணிட்டு அவன் கூடயே இருப்பாங்க. யாராவது அகாரிய தொடணும்னா அவங்க மத்த 4 மார்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ கரெக்ட் ஆர்டர்ல கண்டுபிடிச்சு தொடணும். 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அப்புறம் 4. இதெல்லாம் பண்றதுக்கு நடுவுல கிராரா காரை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 10 செகண்ட் ஃபைட் இது 10 மினிட் ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி ஆக்கிடும். ஹக்காரிக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு இது நல்ல டைம் கொடுக்கும். ஒரு அல்டிமேட் ஸ்டாலிங் டெக்னிக் இது. சோ சிம்பிளா சொல்லணும்னா லவ் ரெண்டோரஸ் ஒரு கனெக்ட் தி டாட்ஸ் கேம் மாதிரி. நீங்க ஸ்டார்ஸ் ஹார்டர்ல தொடணும். 1 2 3 4 5. ஒரு டாட்டை ஸ்கிப் பண்ணாலும் பிளாக் ஆகிடுவீங்க. சேம் டாட்ல இருந்தா கிராஷ் ஆகிடுவீங்க. சிம்பிள் தானே? ஓகே, கேகே அக்டோமிக்கு நம்மள மேக்ஸ் வச்சு கொல்றது ரொம்ப பிடிக்கும் போல. அதனாலதான் இப்படிலாம் டெக்னிக்ஸை கண்டுபிடிக்கிறது. அடுத்து அக்காரியோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் பத்தியும் வரப்போகுது. அது இதை விட இன்னும் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். புரியலனா சொல்லுங்க, அதை பத்தியும் ஒரு வீடியோ போட்டுடலாம். அண்ட் அந்த வீடியோவை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கர்சர் டெக்னிக் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட்.